ஹலோ வீவர்ஸ்! வெல்கம் டூ மை சேனல் பிஃபோர் த டைன். இன்னைக்கு இந்த வீடியோல சுட சுட நல்ல சுவையான மட்டன் பிரியாணி பார்க்க போறோம். எப்படி செய்றதுன்னு பார்க்கலாம். மட்டன் வந்து கல்யாண வீட்ல மட்டும் நல்லா வேகுது. வீட்ல செஞ்சா மட்டன் பிரியாணியில மட்டன் வேக மாட்டேன்து. ஸோ இதுக்கு ஒரு சீக்ரெட் டிப்ஸ் இருக்கு. அது பார்க்கலாம். மட்டன்ல ரா பப்பாயா பேஸ்ட் ஏற்கனவே நான் வீடியோ போட்டிருப்பேன். ஷார்ட்ஸ் இருக்கும். பாருங்க எப்படி பண்றதுன்னு. இப்ப அந்த பேஸ்ட்ட தான் இந்த கறியில நான் இப்ப அப்ளை பண்றேன். எல்லா இடமும் படுற மாரி நல்லா அப்ளை பண்ணிக்கோங்க. அப்ளை பண்ணிட்டு, ஒரு 1/2 அன் ஹவர் வந்து நம்ம அப்படியே ஊற வச்சுக்கிறோம். ஊற வச்சதுக்கப்புறம் தண்ணி ஆட் பண்ணி, அத கறி எப்பவும் வாஷ் பண்ற மாரி வாஷ் பண்ணி எடுத்துருங்க. சரிங்களா? அந்த ரா பப்பாயா ஓட இதெல்லாம் போற அளவுக்கு எடுத்துட்டு, வெறும் கறி மட்டும் இருக்கிற மாதிரி நல்லா கிளீனா இப்படி வாஷ் பண்ணிக்கோங்க. ஏற்கனவே வாஷ் பண்ண கறியில தான் நம்ம வந்து அந்த ரா பப்பாயா பேஸ்ட் போடுறோம். அத ஊற வச்சுட்டு, அந்த ஊற வச்சத வந்து திருப்பி அந்த அந்த பப்பாயா பேஸ்ட் எல்லாம் போற அளவுக்கு தண்ணி போட்டு வாஷ் பண்ணிக்கோங்க. சரிங்களா? வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி பேன் வச்சுக்கோங்க. இப்போ மட்டன் அதில ஆட் பண்ணிக்கலாம். எப்பவும் போல நீங்க மட்டன வேக வச்சு போடுவீங்க இல்லையா? அதே மாதிரி குக்கர்ல ஆட் பண்ணி, அது மூழ்குற அளவு தண்ணி ஊத்திட்டு, நல்லா கலந்து விடுங்க. அது மூழ்குற அளவுக்கு மட்டும் தண்ணி ஆட் பண்ணுங்க. கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம். இதுக்கு தேவையான உப்பு ஆட் பண்ணி, கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு, நீங்க எப்பவுமே மட்டன் வேக வைக்கிறதுக்கு எத்தன விசில் வைப்பீங்களோ, அதே மாதிரி அத்தன விசில் வச்சு எடுத்துக்கோங்க. நான் ஒரு 4 விசில் வைக்கிறேன். இப்ப நம்ம அந்த ரா பப்பாயா பேஸ்ட் போட்டதுனால, அந்த மட்டன் வந்து நல்ல சாஃப்ட்டா, ஜூஸியா வெந்திருக்கும். அது அப்படியே ஒரு சைடு வெந்துட்டுருக்கட்டும். இப்போ ஒரு பாத்திரம் வச்சுக்கலாம். அதுல நெய் ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் தாராளமாவே ஆட் பண்ணிக்கோங்க. தேங்கெண்ணெய். இப்போ 1 கிலோ செய்றோம் நம்ம மட்டனு. அப்போ மொத்தமா தேங்கெண்ணெய், நெய்யி, அ ரீஃபைண்ட் ஆயில் எல்லாமே கலந்து ஒரு 200 எம்எல் வர மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. இதுல பட்டை ஆட் பண்றோம். மராத்தி மொக்கு, கிராம்பும், ஏலக்காவும் மட்டும் எப்பவுமே இடிச்சு தான் போடணும். அப்பதான் அதுல ஃப்ளேவர் இறங்கும். மத்தபடி அந்த ஸ்டார் பூ இதெல்லாம் எதுவுமே நான் போடல. அந்த ஸ்மெல் எனக்கு பிடிக்காது அப்படின்றதுனால போடல. இந்த நம்ம பொருள் ஆட் பண்ணியிருக்கோம் இல்லையா? இதுலயே நல்ல ஒரு டேஸ்ட், நல்ல ஒரு ஃப்ளேவர் வந்துரும். இதோட இப்ப நம்ம வந்து கட் பண்ணி வச்சிருக்க வெங்காயத்த ஆட் பண்றோம். வெங்காயம் வந்து நல்லா வதங்கணும். நல்ல ஒரு கோல்டன் ப்ரவுன் கலர்ல ஆகுற வரைக்கும் நல்லா வதங்கணும். சரிங்களா? நல்லா வதக்கி விடுங்க. ஏன்னா, ஆனியன் வந்து நல்லா ஃப்ரை ஆனா தான் பிரியாணி வந்து கெட்டு போகாம இருக்கும். ஸோ, அதனால வெங்காயம் மட்டும் எப்பவுமே நல்லா வதக்கி விட்டுருங்க. வெங்காயம் கொஞ்சம் பொரிஞ்சு வந்திருக்கு. இன்னும் கலர் வரணும். ஓகே. நல்லா லைட் கோல்டன் ப்ரவுன் கலர்ல வந்துருச்சு. இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்றோம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து நெறையவே போட்டுக்கலாம். அளவுகள் எல்லாம் டிஸ்கிரிப்ஷன்ல குடுக்குறேன். பார்த்து பண்ணுங்க. அதே அளவுல செஞ்சீங்கன்னா பெர்ஃபெக்ட்டா வரும். இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு ரா ஸ்மெல் போற அளவுக்கு நல்லா கிளறி விடுங்க. நல்லா வதங்கிருச்சு. இப்போ தனி மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து காஷ்மீரி சில்லி பவுடர் தான். ஒரு நல்ல கலர் கிடைக்கும்.
அதே டைம்ல காரமும் ரொம்ப இருக்காது. நம்ம எண்ணெயில ஆட் பண்ணும்போது, பிரியாணி கலர் வந்து நல்லாருக்கும். கலர்ஃபுல்லா இருக்கும். நல்லா ரா ஸ்மெல் போற வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு, இதோட பிரியாணி மசாலாவும் ஆட் பண்ணிக்கிறோம். நல்லா கலந்துக்கலாம். பச்சை மிளகாய் பச்சை மிளகாய் ஃப்ளேவர் தான் இதோட பிரியாணிக்கு தூக்கலா இருக்கணும். அதோட தக்காளியும் சேர்த்து ஆட் பண்ணி நல்லா வதக்கி விடுங்க. அந்த காஷ்மீர் சில்லி பவுடர்ல வந்து அந்த அளவுக்கு காரம் இருக்காது. பச்சை மிளகால உள்ள காரம் தான். அதனால ஒரு 10 பச்சை மிளகாய் கிட்ட போட்டிருக்கேன். கொத்தமல்லி, புதினா ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி நல்லா வதக்கி விடுங்க. நல்லா வதங்கட்டும். பிரியாணிக்கு தேவையான உப்பையும் இதில ஆட் பண்ணிக்கலாம். உப்பு சேர்த்து வதங்கும்போது, அந்த வாசனை நல்லா எடுத்து குடுக்கும். உப்பு சேர்த்த உடனேயே அந்த பிரியாணியோட ஃப்ளேவர் வந்து வெளிவர ஆரம்பிச்சுரும். இதோட நம்ம தயிர் ஆட் பண்ணிக்கலாம். தயிர் ஆட் பண்ணி நல்லா கலந்து விடுங்க. நம்ம தயிர் எந்த அளவுக்கு ஆட் பண்றோமோ, அந்த அளவுக்கு பிரியாணி வந்து கெட்டு போகாம இருக்கும். தயிர் இதில ஆட் பண்ற லெமனு இதெல்லாம் தான் பிரியாணி கெட்டு போகாம, ரொம்ப நேரத்துக்கு நல்லா இருக்கறதுக்கு இதுவா இருக்கும். வேக வச்சு எடுத்து இந்த மட்டன் எடுத்து வச்சிருக்கோம். நல்லா வெந்திருக்கு. நல்லா ஜூஸியா வெந்திருக்கு. இப்ப இதோட அந்த மட்டன நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 90% வந்து குக்கர்ல வெந்துரணும். மீதி 10% வந்து இந்த மசாலாலயே நல்லா ஊறி வேகணும். ஸோ கறிக்கு தேவையான உப்பு நம்ம போட்டுட்டோம். இந்த மசாலாக்கு தேவையான உப்பு நம்ம ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த கறியில வந்து நல்லா உப்பு புடிச்சு, அந்த புளிப்பெல்லாம் ஏறி நல்லா வேகட்டும். அப்படியே ஒரு 10 நிமிட்ஸ் அப்படியே க்ளோஸ் பண்ணி வச்சிரலாம். கறி வேக வச்ச தண்ணிய வேஸ்ட் பண்ணாதீங்க. அரிசி எப்பவுமே எவ்வளோ எடுத்திருக்கோமோ, அதுக்கு 1க்கு 1 தான் நம்ம தண்ணி எப்பவுமே ஆட் பண்ணுவோம். சரிங்களா? அரிசி வந்து 5 கிளாஸ்னா, தண்ணியும் 5 கிளாஸ். சரிங்களா? அதேமாரி அந்த கறி வேக வச்ச தண்ணி அளந்துக்கோங்க. 5 டம்ளர் இருந்துச்சுன்னா, ஓகே. அது 5 டம்ளருக்கு குறைவா இருந்துச்சுன்னா, அ ஆட் பண்ணிக்கோங்க. நான் கரெக்ட்டா அளந்து வச்சிருக்கேன். ஸோ எனக்கு 5 கிளாஸ் அரிசி, அதாவது 1 கேஜி அரிசி இருந்தது. இப்ப 5 கிளாஸ்க்கு தகுந்த மாரி தண்ணியும் நான் கலந்து வச்சிருக்கேன். அத இதோட ஆட் பண்ணிக்கிறேன். கொஞ்சம் நல்லா கலந்து விட்டு, நல்லா கொதி வரணும். கொதி வந்ததுக்கப்புறம் தான் நம்ம வந்து அரிசி ஆட் பண்ணுவோம். இப்போ லெமன் ஜூஸ், ஒரு லெமன் ஃபுல்லா ஜூஸ் எடுத்து ஆட் பண்ணியிருக்கோம். அரிசி வந்து ஒரு 20 மினிட்ஸாவது நல்லா ஊறணும். அரிசிய வந்து கழுவும்போது, அம் அதோட அந்த ஸ்டார்ச் போற அளவுக்கு ஒரு 4 தண்ணி, 5 தண்ணியில நல்லா பெசஞ்சு கழுவுங்க. அப்படி கழுவும்போது தான் உங்களுக்கு அந்த ஸ்டார்ச்லாம் போயி அரிசி நல்ல ஒண்ணு ஒண்ணா வெந்திருக்கும். ஒட்டிட்டு இருக்காது, ஸ்டிக்கியா இருக்காது. ஸோ அந்த அளவுக்கு நல்லா கழுவி எடுத்துக்கோங்க. கொதிச்சிருச்சு. நம்ம இதோட அரிசி ஆட் பண்ணிக்கலாம். எப்பவுமே கொதி வந்ததுக்கப்புறம் போடுங்க. 1க்கு 1 தான் நம்ம தண்ணி ஆட் பண்றோம். ஸோ இப்ப நம்ம தண்ணி ஊற வச்சதோட அப்படியே எடுத்து போடும்போது, இதில கொஞ்சம் முன்ன பின்ன கொஞ்சம் தண்ணி இதில ஆட் ஆகும். அதனால கரெக்ட்டா எப்பவுமே 1க்கு 1 அப்படியே 1க்கு 1 மட்டும் தண்ணி வைங்க. எக்ஸஸா தண்ணி வச்சுறாதீங்க. நம்ம இத வடிச்சு போடல. ஜஸ்ட் நம்ம ஊற வச்சு தான் நம்ம இதில ஆட் பண்றோம். அரிசி எல்லாம் ஆட் பண்ணியாச்சு.
நான் எப்படி கலக்குறேன் பாருங்க. லைட்டா அதே மாதிரி அரிசி உடையாத அளவுக்கு லைட்டா கலந்து விட்டு, கொஞ்ச நேரம் விட்டுறலாம். நல்லா கொதி வரட்டும். இப்ப பாருங்க நல்லா கொதிச்சு தண்ணி ஓரளவு வத்திருச்சு. அரிசி வந்து கண்ணுக்கு தெரியுது பாருங்க. இந்த மாரி பொசிஷன் வர அளவுக்கு கொஞ்சம் அ விட்டுறலாம். இந்த டைம்ல அந்த அரிசி மேல தெரியிற மாரி இருக்க டைம்ல தம் வச்சிரலாம். கீழ தவா வச்சு மேல வச்சிருக்கிறேன். இப்ப பாருங்க தண்ணி எல்லாம் கீழ போயிருச்சு. அரிசி மேல தெரியுது பாருங்க. இந்த மாரி டைம்ல தான் எப்பவுமே தம் வைக்கணும் நம்ம. இந்த டைம்ல நீங்க கலர் ஆட் பண்றதுனால கலர் ஆட் பண்ணிக்கோங்க. கீ ஆட் பண்றதுனால கீ ஆட் பண்ணிக்கோங்க. சரிங்களா? அதில கீ ஆட் பண்ணும்போது இந்த மட்டனுக்கு எப்பவுமே கீ ஃப்ளேவர் தான். அதாவது இந்த இந்த மாரி கடைசி மேல ஊத்துறோம் பார்த்தீங்களா? இந்த ஸ்மெல் வந்து அந்த பிரியாணிக்கு ரொம்ப ஹைலைட்டா இருக்கும். நம்ம இப்போதைக்கு நல்லா மூடி வச்சுட்டு மேல ஒரு வெயிட் வைக்க போறோம். 20 மினிட்ஸ். இத நம்ம டிஸ்டர்ப் பண்ணவே கூடாது. கொஞ்சம் கூட ஓப்பன் பண்ணி பார்க்கக்கூடாது. 20 நிமிஷம் வந்து அப்படியே வேக விட்டுறணும். 20 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்ப இத ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஓகே. நம்ம பிரியாணி வந்து நல்லா வெந்து அப்படியே ஒண்ணு ஒண்ணா இருக்கு பார்க்கறதுக்கு. பாருங்க குழையவே இல்ல. அதே டைம்ல அரிசியும் நல்லா வெந்திருக்கு. நம்ம எதிர்பார்த்த மாதிரி நல்ல ஒரு ஃப்ளேவர்ல மட்டன் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. நம்ம போட்ட அந்த கலரு ப்ளஸ் வந்து அந்த பிரியாணியில இருக்க கலரு 2மே கலந்து நல்லாருக்கு. அரிசி வந்து நல்ல ஒண்ணு ஒண்ணா இருக்கு. சர்வ் பண்ணிடலாம். அந்த முள்ளே தனியா வந்துருச்சு பாருங்க. அந்த அளவுக்கு நல்ல ஜூஸியா வெந்திருக்கு. நல்ல கமகமன்னு வாசனையோட ஒரு பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. ரைத்தா பண்ணியிருந்தேன். சிக்கன் 65 பண்ணியிருந்தேன். பிரிஞ்சால் கிரேவி பண்ணியிருந்தேன். முட்டை அவிச்சிருந்தேன். முட்டை இதில காட்டல. கீழ பாருங்க. இது பிரியாணிலாம் எடுத்ததுக்கப்புறம் பிரியாணி சட்டி பாருங்க. கொஞ்சம் கூட நமக்கு புடிக்கவே இல்ல. அதே டைம்ல சோறும் நல்லா வெந்திருக்கு. ஓகே வியூவர்ஸ். தேங்க் யூ.